அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 18வது தராவை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் செய்கின்ற வணக்கங்களை ஏற்றுக்கொள்வதோடு வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் இன்னும் அதிகமாக வணக்கங்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக. இன்றைய தினம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது மனைவியும் உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுக்கு தாயாக இருக்கின்ற அறிவுலக மேதை அறிவு தொடர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், ஹிஜ்ரி 58ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 17 அன்றுதான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள். ஆக இந்த நாள் அவருடைய நினைவு நாளாக இருக்கின்றது. நேற்று நம்ம 18 தருவ தொழுதாலும் கூட இன்னைக்கு பகல் பிறை 17 இருக்கிறது இல்லையா, இது அவருடைய நினைவு நாளாக இருக்கிறது. கிபி 678ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தினுடைய 16ஆம் தேதி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற நாளாக இருக்கின்றது. அவருடைய சில சிறப்புகளை சொல்வதோடு அந்த சிறந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிக பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த மனைவிமார்களிலே கன்னி பெண்ணாக இருந்து திருமணம் செய்தது ஆயிஷா நாயகி மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்கள் செய்தார்கள். அதில் 3வது ஆயிஷா நாயகியை திருமணம் செய்தார்கள். முதல் மனைவி பெயர் ஹதீஜா நாயகி, உங்களுக்கு தெரியும். அவர் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் யாரையும் திருமணம் செய்யவில்லை. 2வது சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஆங்கில ஆண்டு 619 திருமணம் செய்தார்கள். அதுக்கு பிறகு 3வதாகத்தான் ஆங்கில ஆண்டு 623 ஆயிஷா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலே 3வது மனைவியாகவும் கன்னி தன்மையோடு திருமணம் செய்த பெருமை ஆயிஷா நாயகிக்கு மட்டும்தான் இருக்கிறது. இது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அறிவித்ததிலே 4வது இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள். அதிகமான ஹதீஸை அறிவித்தவர்கள். 1வது அபூ ஹுரைரா அவர்கள், 2வது அப்துல்லா பின் உமர் அவர்கள், 3வது அனஸ் பின் மாலிக் அவர்கள், 4வது இடத்தில் ஆயிஷா நாயகி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக 2210 ஹதீஸை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் என்பது 9 ஆண்டுகள் தான். அதுவரை பெருமானார் வஃபாத் ஆயிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் 2210 ஹதீஸை அறிவிக்கின்ற அளவுக்கு அவர்கள் ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்கள். இது அவருடைய 2வது சிறப்பு. 3வது சிறப்பு என்னவென்றால், அவர்கள் மிக உயர்ந்த பெண் என்பதாக பெருமானாரால் போற்றப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலமாக இந்த உலகத்திலே உயர்ந்த பெண்மணி என்பதாக போற்றப்பட்டவர்கள். பெருமானார் சொல்வாங்க, அல் ஆயிஷத்து ஃபின் நிஸா கஸ்ஸரீதி ஃபித்தாம். பெண்களிலே ஆயிஷா அவர்கள் உணவிலே சரீர் என்ற உணவை போன்றவர்களாக சொன்னார்கள். சரீருங்கிற உணவு அரபகத்திலே
மிக உயர்ந்த ஒரு உணவாக இருந்தது. உணவுகளிலே மிக ஆக உயர்ந்தது என்பது சரீர் என்ற உணவு தான். இப்ப பெருமானார் சொல்றாங்க, உணவுகளிலே அந்த சரீர் என்ற உணவு எப்படி மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ அது போன்ற பெண்களிலே ஆயிஷா நாயகி அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர் என்பதாக பெருமானார் சொன்னார். இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு எழுதுகிறார்கள், இந்த மார்க்கத்தினுடைய ஞானம் படைத்தவர்கள். ஹதீஸ்ல ஊர்ல அறிவிக்கிறத மட்டும் இல்லை. இப்ப நம்ம கூட இந்த ஹதீஸ் சொல்லிக் கொடுப்போம், அப்படியே படப்பட சொல்லிடுவாங்க. இது ஒரு திறமைதான், இது ஒரு பெரிய பாக்கியம் தான். பெருமா சொல்லுவாங்க, யார் என் உம்மத்திலே 40 ஹதீஸை மன்னம் செய்தார்களோ அவர்களை மறுமை நாளில் அல்லாஹ் அறிவாளியாக எழுப்புவார். மன் ஹஃபித மின் உம்மத்தி 40 ஹதீஸன் ஃபஅல்லாஹு லஹு ஃபகீஹா வ குன்து லஹு ஷாஃபியன் வ ஷஃபா. 40 ஹதீஸை யார் மன்னம் செய்தார்களோ அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவனை அல்லாஹ் அறிவாளியாக எழுப்புவார். இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் அவனை விட்டு மறைத்து விடும். அல்லாஹ் தஆலா அவனை அறிவாளியாக எழுப்புவார். அவருக்கு நான் சிபாரிசு செய்வேன், என்னுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் பெருமாள் சொல்லுவாங்க. அதனால ஹதீஸை மனனம் செய்வது என்பதே பெரிய பாக்கியம் தான். சரியா? அதே நேரத்துல அவர் ஹதீஸை அறிவித்தார் மட்டுமல்ல, ஆகச்சிறந்த அறிவாற்றல் படைத்தவளாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஏறத்தாழ 44 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த காலத்திலே அந்த நேரத்திலே ஏற்பட்ட சட்ட சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பெரும்பெரும் சஹாபாக்கள் கூட அவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படுகிற நேரத்திலே அவர்கள் விடை தேடக்கூடிய இடமாக, புகலிடமாக ஆயிஷா இருந்தார். அபூ மூஸா அஷ்அரி போன்ற சஹாபாக்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு சட்ட சிக்கல் ஏற்பட்டால் அவர் ஆயிஷா நாயகத்திலே தான் செல்வதாக சொன்னார். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னார், ஹுது நிஸ்பத் தீன் மின் ஹாதில் ஹமைரா. இந்த சிவப்பு நிற சின்ன பெண்ணிடமிருந்து, இந்த செந்நிற சின்ன பெண்ணிடமிருந்து மார்க்கத்தின் பாதி ஞானத்தை பெற்றுக் கொள்வதாக பெருமானார் சொன்னார். இன்னொரு திசையில பெருமானார் எப்படி சொல்வாங்க, ஹுது சுடுசை தீன் ஹாதில் ஹமைரா. மார்க்கத்தினுடைய கல்வியிலே 2/3 பங்கு இந்த சிவப்பு நிற சின்ன பெண்ணிடம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கொள்வதாக பெருமானார் சொல்வாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் செய்தார்கள், அவ்வளவு போற்றினார்கள். அந்த அளவுக்கு அவங்க ஞானம் படைத்தவளாக இருந்தார். என்ன சட்ட சிக்கல் வந்தாலும் கூட அதற்கு விடை சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் படைத்தவளாக இருந்தார்கள். வரலாற்றிலே நிறைய செய்திகள் இருக்கிறது. சுருக்கமா பேசினுங்கிறக்காக சுருக்கமா பேசுனுங்கிறக்காக வேகமாக பேசுறேன், அதுக்காக வளவலன்னு போயிருது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்துல அந்த பெருமானுடைய வஃபாத்துக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொன்னாங்க. வரலாற்று ஒரு செய்தி வரும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, யார் ஜனாசாவிலே கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு கீராத்து நன்மை, கீராத்துனா ஒரு மலையளவு நன்மை, அடக்கம் செய்யப்படுகிற வரைக்கும் கலந்து கொண்டார் 2 மலையளவு நன்மைங்கிற ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஹதீஸ் அறிவிச்ச உடனே அப்துல்லா உமர் கேட்டாங்க, உண்மையிலே இந்த ஹதீஸ் நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்களான்னு கேட்டாங்க. இது வரைக்கும் நாங்கெல்லாம் கேட்டதே இல்லை. ஏன்னா அங்கே உட்கார்ந்து உங்களை கேட்கறாங்க, நீங்க எல்லாம் கேட்டீங்களான்னு யாருமே கேட்கல. யாருமே கேட்கறது சொல்லணும்னு அவங்க கேட்கறாங்க. உண்மையிலே இந்த ஹதீஸ் நீங்க கேட்டீங்களா, எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அது பிலால் அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வேகமா ஓடி போய் யார்கிட்ட போனாங்க, ஆயிஷா நாயிட்டு தான் போனாங்க. ஆயிஷா நாயிட்ட போய் கேட்டாங்க, நான் பெருமானாரிடத்தில் இப்படி ஒரு ஹதீஸை கேட்டேன், நான் இந்த ஹதீஸை அறிவிக்கிற நேரத்திலே அப்துல்லா உமர் அவர்கள் இப்படி ஒரு சந்தேகத்தை கேட்கின்றார், சந்தேகத்தை கேட்கிறார். அதனால வந்துகிட்டு எனக்கு இன்னைக்கு விடை சொல்வது என்பதால் அப்ப என்ன செஞ்சாங்க, பெருமானார் சொல்ல நானும் கேட்டேன். ஏன்னு சொன்னா அந்த வீடு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். இந்த மஸ்ஜித் நபவியினுடைய அந்த மூலையில இருக்கா இல்லையா, அந்த மூலையில தான் பெருமானாருடைய வீடு இருக்கும். பெருமானாருடைய அந்த கதவை தள்ளினாலும் நேரம் சொல்லா போட்டுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, பெருமானார் வந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்களோ என்ன சொல்றாங்களோ ஆயிஷாவை கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு ஏதம் இருந்தது. அதாவது பக்கத்துல இருந்தாங்க மட்டும் இல்லை, சொல்றத கேட்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெருமானார் சொல்ற நான் கேட்டிருக்கேன்பா ஆயிஷா நாயகி சொல்லும் போது அந்த அபூ ஹுரைரா அவர் வேகமா வருவார். வந்து அப்துல்லா உமர்ட்ட சொல்லுவாரு, நான் ஆயிஷா நாயகிட்ட கேட்டேன், அவர்களும் கேட்டிருக்கிறாள் அதுவாக சொன்ன போது அப்துல்லா உமர் சொல்லுவாங்க, ஆயிஷா நாயகி சொன்னா நான் ஏத்துக்கிறேன்வாங்க. ஆயிஷா நாயகி சொன்னா நான் ஏத்துக்கிறேன்வாங்க. அப்போதான் அபூ ஹுரைரா சொல்வார்கள், நான் மக்காவாசிகளை போன்று வியாபாரம் செய்யவில்லை, மக்காவாசிகளை போன்று வியாபாரம் செய்யவில்லை, மதீனாவாசிகளை போன்ற விவசாயம் செய்யல,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு 3 ஆண்டு காலம் பெருமானாரோடு நான் இருந்தேன். பல நாட்கள் பட்டினியால் கூட நான் கடந்திருக்கேன். ஆனால் பெருமானாரோடு இருந்தேன் என்பதாக செய்வாங்க சொல்வாங்க. அவங்க அபூ ஹுரைரா அவர்கள் பெருமானாரோடு இருந்தது 3 வருஷம் தான். ஆனா 5000க்கு மதிப்பான ஹதீஸ் அறிவிச்சாங்க. எப்போதுமே அவங்க கூடவே தான் இருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவர்களுக்கு மத்தியிலே சட்ட சிக்கல்கள் ஏற்படுகிற நேரத்திலே அல்லது ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு அந்த சந்தேகம் ஏற்படுகிறது என்றால் ஆயிஷா தான் விளக்கம் கேட்பாங்க. அவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவராக இருந்தார். வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கும். அப்புறம் அவங்க எவ்வளவு பெரிய அறிவாற்றல் படைத்தவங்கன்னா, நம்ம எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரியான வரலாறு பிள்ளைகிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஞானம் படைத்தவராக உருவாக்கும். இதை உலகம் சார்ந்த ஞானம் எல்லாம் பிள்ளைகளிடத்தில் நிறைய இருக்கு. ஆம்பளை பிள்ளைகிட்ட இருக்கு. ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை நல்லா படிக்குது. அதை பத்தி அதாவது நல்ல விஷயம் தான். அதான் மார்க்கத்துடைய ஞானத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆயிஷா நாகி இப்பொழுது ஞானம் படைத்தவராக இருக்கிறது சொல்லிக் கொடுக்கும். எவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவர்கள். ஒரு பயால கூட காலை வேலை நான் சொல்லியிருக்கேன். ஃபாத்திமா நாயி, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் ஃபாத்திமா நாயி, அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆயிஷா நாயி உட்கார்ந்துருக்காங்க. ஃபாத்திமா நாயி ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. என்னுடைய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. இன்னக்கும் துதாவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் அஸ்மாய் ஆபாயிக்கும். மறுமை நாளையிலே நீங்கள் உங்களுடைய பெயரோடும் உங்களுடைய தந்தையுடைய பெயரோடும் அழைக்கப்படுவீர்கள் என்பதாக பெருமானார் சொல்லியிருக்காங்க. அரபுல கூட விசாவோட அப்படிதான் இருப்பாங்க. உங்களுடைய பெயரோடும் உங்களுடைய தந்தையுடைய பெயரோடும் அழைக்கப்படுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா எப்படி கூப்பிடுவான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமாவின் கூப்பிடுவான். உங்களை எப்படி கூப்பிடுவான்? அபூபக்கருடைய மகள் ஆயிஷாவின் கூப்பிடுவான். உங்களுடைய தந்தை விட என்னுடைய தந்தை சிறந்தவர், அதனால எனக்கு தான் மரியாதை சொன்னான். உங்களை விட எனக்கு தான் சிறப்பு என்பதாக சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, மகளே உண்மைதான், மகளே உண்மைதான். அழைக்கப்படுகிற நேரத்தில் வேண்டுமானால் உனக்கு தனி கண்ணியம் இருக்கலாம். ஆனால் சொர்க்கத்துக்குள்ளே போகிற நேரத்திலே உன்னை விட நான் சிறந்தவன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், உதுகுலு ஜன்ன அன்து அஸ்வாதுக்கும் துஹபரூன். நீங்களுடைய வாழ்க்கை துணையோடு சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொர்க்கவாதிகள் கணவன் மனைவி 2 பேரும் சொர்க்கவாதியாக அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, அவங்க ஜோடியோட கையை பிடிச்சிட்டு போவோம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நீங்க யாரு கையை பிடிச்சிட்டு போவீங்க? அலியுடைய கையை பிடிச்சிட்டு போவீங்க. நான் பெருமானாருடைய கையை பிடிச்சிட்டு போவேன். உன்னுடைய கணவனுடைய என்னுடைய கணவர் சிறந்தவர் இல்லையா அப்படின்னு சொன்ன போது என்ன செஞ்சாங்க? அப்படியே ஃபாத்திமாவை வாயடிச்சு போடுவாங்க. சொன்னாங்க, விளையாட்டுக்கு தான் கேட்டிருப்பாங்க. ஆயிஷா சொன்னாங்க, நாங்கள் உனக்கு விளக்கம் சொல்லிடுவாங்க சொன்னாங்க. விளையாட்டுக்கு கேட்டதோட விளக்கம் சொல்லிடுவாங்க. அந்த என்ன செஞ்சாங்க? ஞானம் படைத்தவளாக இருந்தா. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரியான வரலாறு என்ன செய்யணும் சொல்லிக் கொடுத்தோம். அவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவளாக இருந்தாங்க. அவங்க சின்ன பிள்ளையிலே ஞானம் படைத்தவள், சின்ன பிள்ளையிலே ஞானம் படைத்தவள். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க வாழ்க்கையை துவங்குற நேரத்தில் 9 வயசு தான். 9 வயசு தான். ஆயிஷா நாயுடைய 14வது வயசுல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிடுவாங்க. சரியா? அந்த சிறுமியாக இருந்த நேரத்துல கூட என்ன செய்வாங்க? சில நேரத்துல ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? தோழிகளோட சேர்ந்து என்ன செய்வாங்க? விளையாட்டு பொருட்கள் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இது மாதிரியான நேரத்துல ரசூலுல்லாஹ் வர்றாங்க. தோழியோட சேர்ந்து விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடுகிற நேரத்துல அதுல ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரைக்கு என்ன செய்யறது? ரெக்கை இருக்கு. ரசூலுல்லாஹ் வந்தவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, ஆயிஷாவே குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்குமா என்பதா? உடனே சொன்னாங்களாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறந்து போனார் குதிரை, அதுல மட்டும் ரெக்கை இருந்துச்சு. அவர்கிட்ட குதிரையில மட்டும் ரெக்கை இருக்கும், ஏன் குதிரை ரெக்கை இருக்காதான் கேட்டாங்க. வரலாற்றில் இதே மாதிரி இன்னொரு செய்தி வரும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அலமாரியில என்ன செய்யறது? இந்த ஜாமான்லாம் இருக்கு. அவன் ஏதாச்சும் ஒரு தடவை பார்த்துட்டு கேட்கறான். அதே கேள்வி அடுத்து கேட்கறான். சில நாட்களுக்கு பிறகு, என்ன குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்கிறீங்களா? அவங்க கேட்டாங்களாம், நீங்க மட்டும் மேராஜ் போகும்போது புறாக்கு வாகனம் இருந்துச்சா இல்லையா? அந்த குதிரையில மட்டும் ரெக்கை இருக்கும்போது ஏன் குதிரை ரெக்கை இருக்காதான் கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷாவுடைய மதுரை பெண் அப்படியே ஆச்சரியப்பட்டுப்போம், அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க? டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, அவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவராக இருந்தாங்க. அதனால அது மாதிரியா நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வரலாறு சொல்லி என்ன செய்யணும்? அவரை மாதிரி உருவாக்க வேண்டும் என்பது ஒன்று. அதே மாதிரி ஒரு செய்தி சொல்றேன். அவங்க அதாவது கணவன் மனைவியுடைய பாசம், தன்னுடைய கணவன் மீது அவ்வளவு நேசமாக இருந்தார். பெருமானார் அவர்கள் தன்னுடைய மனைவிமார் மீது நேசமாக இருந்தாங்க நம்ம வருவார் தெரியும். ஆனா தன்னுடைய கணவரின் மீது அவ்வளவு பெரிய நேசமுடையவராக இருந்தாங்க. நேசமுடையவராக மட்டுமில்லை, சிறந்த கவிஞராக இருந்தாங்க.
பெருமாள் ஒரு நாளைக்கு ஒரு மனைவியுடைய வீட்டுல தங்குவாங்கல்ல. தன்னுடைய கணவர் தன் வீட்டுல வருகிற நேரத்தில் ஒரு மனைவி எப்படி இருக்குங்கிறதுக்கு அவங்க உதாரணம் சொல்றேன். வருகிற நேரத்துல அவங்க அந்த கதவு பக்கத்துல நிற்பாங்க. தன்னுடைய கணவர் வருகையை பிறகு தன்னுடைய கணவர் வருவாங்க கதவு கிட்டே நிற்பாங்க. அப்படி வருகிற நேரத்துல அழகான ஒரு கவிதையை படிப்பாங்க. சொல்லுவாங்கன்னா, லனா ஷம்சு ஆபாக்க ஷம்சு, எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கின்றது, வானத்துக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. அப்ப அங்க கூட என்ன சொல்றாங்க, வானத்தின் சூரியனை விட தன்னுடைய சூரியனை தன்னுடைய கணவரை முற்படுத்துறாங்க. சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, வானத்துக்கு ஒரு சூரியன் இருக்கிறது. சமா, என்னுடைய சூரியன் வானத்தின் சூரியனை விட சிறந்தது. சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவாங்களா, வானத்தின் சூரியன் ஃபஜருக்கு பிறகு உதயமாகிறது. ஷம்சி தாலியுன் பாதல் இஷா, என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பிறகு உதயமாகிறது சொல்லுவாங்க. தன்னுடைய கணவர் தவறை வீட்டுக்கு வருகிற நேரத்துல அப்படி என்னால் எவ்வளவு ஆழ்ந்த அன்பு இருக்க வேண்டும். அதனால பெருமான் ஆசாசவர்கள் என்ன சொன்னாங்க, மௌத்துடைய நேரத்துல சொன்னாங்க, நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே அது மௌத்தாகனு ஆசைப்படுறேன். அது ஒசரா போயிட்டாங்களா இல்லையா, உடம்பு சரியில்லாத வைக்கிற நேரத்துல அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா வணிகத்தையும் அனுமதி கேட்டாங்க. என்னுடைய கடைசி நாட்கள் ஆயிஷாவுடைய வீட்டுல இருக்கிற விரும்புன்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயுடைய வீட்டுல என்னுடைய கடைசி ரூபு போகிற நேரத்துல கூட ஆயிஷா நாயுடைய மடியில அவருடைய என்ன சொன்னாங்க, தலை வச்சுதான் அவருடைய உயிர் போச்சு. அது மாதிரி உயிர் போகிற நேரத்துல கூட கடைசியில